என்னோட நேம் வந்து மணிகண்டன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லேப் ஒரு இஷ்யூங்கிறதுனால டிஸ்பிளே ப்ராப்ளம். டிஸ்பிளே வந்து பேனல் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இதில் ஸ்பின் லேயர் வந்து டிஸ்பிளே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் வெளியில் அக்சஸ் பண்ண வரைக்கும் என்னால் கிளியராக அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எங்கேயும் ஐடியா இல்லை. ஸோ அதனால் கூகுள்ஸில் வந்து நான் ஃபைன் பண்ணேன். ஸோ செக் பண்ணதில் ராம் இன்ஃபோடெக் ஆல்ரெடி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து சர்வீசஸ் பண்ணியிருக்காங்க வேறு பிரான்ச்சஸில். ஸோ அதை நியர்பை பார்த்தா எனக்கு அப்படின்னா எனக்கு மடிப்பாக்கம் பிரான்ச்சஸில் வந்து நான் செக் பண்ணும்போது ஸோ அதுக்கான கிளியர் என்ன பண்ணுனா அது கிளியர் ஆகும். ஸோ என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு கிளியராக ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சஜஷன்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால ஸோ அவங்ககிட்ட வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க செக் பண்ணிட்டு ஸோ எனக்கு 3 days ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்பின் லேயர் மாற்றணும். ஸோ அதை வந்து மோல்ட் பண்ணனா வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் இருந்த பேக்கப் இமேஜஸ்க்கும் ஆஃப்டர் வந்து அவங்க கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்குக்கு அப்புறம் வந்து எனக்கு எந்த டிஃபெக்டும் தெரியல. அதுக்கு எனக்கு ப்ராப்பராக எல்லாமே வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு அந்த டிஸ்பிளே கிராக்கோ எல்லாமே இருந்த எல்லாமே கம்ப்ளீஷனாக வந்து சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மடிப்பாக்கம் பிரான்ச்சஸில் ராம் இன்ஃபோடெக்கில் தான் நான் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட சஜஷன் அண்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ அதனால வந்து எனக்கு இப்போ வந்து அந்த அக்சசரிஸ் வாங்கினதும் சரி அவங்களோட கம்யூனிகேஷனும் சரி 100% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ ஃபர்தர் ஸோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் ஃபர்தராக நான் இங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே தான் நான் வந்து அந்த எதனாலும் வந்து நான் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறேன்.